சாப்பாடு ரெடியாக இருக்கணும். அதுக்கேற்றது மாதிரி பார்த்துருங்க. நல்ல மணக்க மணக்க பிரியாணி இருக்கணும் டீ. அதெல்லாம் சூப்பராக இருக்கும் முட்டைக்கராத்தா. எங்கள் சமையல் நீங்கள் தான் சாப்பிட்ருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன பயம்? சாப்பிட்டதுனால தான் நீங்களே பண்ணணும்னு முடிவெடுத்து வந்திருக்கேன். நல்லா செஞ்சு கொடுங்க. இந்தாங்க அட்வான்ஸு. பாஸ்மதி அரிசி 10 கிலோ. 10 கிலோ பாஸ்மதி அரிசி எழுதிட்டேங்க்கா. ஏக்கா, சீரக சம்பா போட்டால் ருசியாக இருக்கும்ல, சீரக சம்பாவே போடுவோமா? பிரியாணிக்கு சீரக சம்பா நல்லா தான் இருக்கும். ஆனால் முட்டைக்கராத்தா பாஸ்மதி தானே போட சொல்லுச்சு. வேற என்ன பண்ணுறது? இதை விட அது 10 ரூபா கூட. இதையே போட்டுருவான். சரிக்கா, கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் கேட்கணும். அப்போ பாஸ்மதியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு 3 கிலோ, அதுக்கு ஒரு 2 கிலோ, மொத்தம் 5 கிலோ தக்காளியும் 5 கிலோ வெங்காயமும் எழுதிக்க மாட்டேனே. 5 கிலோ தக்காளி, 5 கிலோ பெரிய வெங்காயம். ஓகேக்கா. அப்புறம் என்ன மனசா? பிரியாணிக்கு இஞ்சி பூண்டெல்லாம் வேணும்ல, அதை எழுதல? ஆமா ஆமா, அதை மறந்தா சத்தியா. இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு 2 கிலோ விழுது வர்றது மாதிரி பார்த்துக்கறேன். அப்போ எம்பிட்டு அரைக்கலாம்? எல்லாத்துக்கும் வேணும்லக்கா. பூண்டு 2.5 கிலோ, இஞ்சி ஒரு 3/4 கிலோ போட்டால் பத்தாது? ஆமாம், போதும் போதும். ஆமாம் மாடனே, அப்போ பூண்டு 1.5 கிலோ 2 கிலோ போடு. இஞ்சி வந்து 3/4 கிலோவுக்கு 1 கிலோவா போடு. மிச்சம் இருந்தால் பார்த்துக்குருவோம். சரிங்கக்கா. இஞ்சி 1 கிலோ. ஓகே. அப்புறம் என்னடி நெடுவாளி? ஆமாம், நீ ஒன்று என்னட்ட கேளு. பிரியாணியை எப்படி திங்கிறதுன்னு வேணா தெரியும், என்னென்ன போடுறதுன்னு எனக்கு என்ன தெரியும். இந்த ஸ்பைசஸ்லாம் போடுவாங்களே, அது பேர் என்ன? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதெல்லாம் போடலையா? ஐயோ, அதை மறந்தா சத்தியா. மாடனே, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபாய்க்கு எழுதிக்கமாக்கா. 100 ரூபாய்க்கு வேணுமாக்கா? ஆமாடி, எல்லாத்துக்கும் தாளிக்கணும்ல. பிரியாணிக்கு இருக்கு, அப்புறம் மட்டனுக்கு இருக்கு, சிக்கன் வறுவலுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் தாளிக்க வேணும். மிச்சம் இருந்தால் பார்த்துக்குருவான். சரிக்கா. அப்போ 100 ரூபாய்க்கு போட்டுறேன். என்னென்னது? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, அப்புறம் வேற என்னடி, நட்சத்திர சோம்பு, இதெல்லாம் எழுது. எல்லாம் சேர்த்து 100 ரூபாய்க்காக்கா? ஆமாம் ஆமாம், எல்லாம் சேர்த்து 100 ரூபாய்க்கு போடு. பச்சை மிளகா எழுது மாடனே. பச்சை மிளகா ஒரு 1 கிலோ போடு. அப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து ஒரு கட்டு எழுது. பிரியாணிக்கெல்லாம் தேவைப்படும். ஓகேக்கா, எல்லாம் எழுதிட்டேன். பிரியாணி மசாலா அதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணுறதா எப்படி? அதெல்லாம் பட்டை கிராம்பு அரைச்சி வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வீட்டில் அரைச்சி போட்டால் தான் நல்லா இருக்கும். ஓகேக்கா, அவ்வளோதானே? எல்லாமே எழுதியாச்சு, ரெடியாக இருக்குக்கா. ஏக்கா, அப்போ உடனே இன்னைக்கு சாமானை கொண்டு வந்து இறக்குனாத்தேன் நைட்டே வேலையை ஆரம்பிக்க முடியும்க்கா. காய்கறி எல்லாம் நைட்டு ஒரு 3 மணிக்கு மேலே வெட்ட ஆரம்பிச்சாதான் காலையில் கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். மாடி வனசா, கேக்கு வெட்டின உடனே கையோட சாப்பாடுக்கு உட்காந்துருவாங்க. எல்லாருக்கும் கரெக்டாக சாப்பாடு ரெடி பண்ணிடணும்னு சொல்லியிருக்கு. அப்போ அதுக்கேற்றது மாதிரி பார்த்துக்குருவோம். பிரியாணி நல்ல ருசியாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம கொடுக்குற சாப்பாட்டில் தான் அடுத்தடுத்து நம்ம கிட்டேயே ஆர்டர் கொடுக்கணும்னு எல்லாரும் தேடி வரணும். அப்படி ஒரு ருசியை கொடுத்துடணும் இன்னைக்கு. கொடுத்துடலாம்க்கா. மசாலா எல்லாமே வீட்டில் அரைச்சி போடுறோம். அதுக்கான வாசனை கண்டிப்பாக இருக்கும். உங்கள் கைமணம் இருக்கு, அதோட சேர்த்து எங்கள் கைமணமும் இருக்குல்ல. வேற லெவலில் கலக்கிடலாம் விடுங்க. இந்த ஒரு ஆர்டர் என்ன ஒரு ஆர்டர், இனிமே ஒவ்வொரு ஆர்டரையும் கலக்கி தூள் கலப்புறோம். ஆமாம் ஆமாம், சரி வாங்க இப்போ போய் சாமானை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆமாம் ஆமாம், எல்லாரும் போயிட்டு அப்புறம் கடையை வியாபாரத்தை யார் பார்த்துக்கிறது? இன்னைக்கு பொழுப்புக்கு கடையை ஓட்டணும்லக்கா. நீ தானே சொன்ன, நான் இல்லைன்னா கடையில் வியாபாரமே நடக்காதா, யாரும் கடையவே பார்க்க மாட்டீங்களான்னு. நீ இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் எப்படி கடையை நடத்துறோம்னு மட்டும் பாரு. நீ நெடுவாளியும் கிளம்பு, நானும் மாடனும் கடையை இருந்து பார்த்துக்கிறோம். ஐயோ மனசுக்கா, என்ன இப்படி ஒரு விபரீத முடிவு எடுக்கிறீங்க? நம்ம 2 பேருமா? அப்பாடி, நம்ம தப்பிச்சமுடா சாமி. ஏக்கா நிக்கலிக்கா, வா போவோம் போய் சாமான் வாங்கிட்டு வருவோம். ஓடியா. இப்போ நீ போய் வண்டி எடு, நான் சாக்கு பையெல்லாம் எடுத்துட்டு வரேன். அக்கா, நான் வேணும்னா கடைக்கு போறேனே, நீங்க நெடுவாளியை வச்சு இன்னைக்கு சமாளிக்கிறீங்களா? ஓய், யாரை மாட்டி விட பார்க்குற? நீ தான் பெரிய வேலைக்காரின்னு மனசாக்கா முடிவு பண்ணி உன்னை கூட வச்சிருக்கல. நீ இருந்து மத்தியானம் சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்க. நானும் அக்காவும் கிளம்புறோம் டவுனுக்கு. நீ மட்டும் நல்லா தப்பிச்சுட்ட. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டி. சரி நீ எந்திரிச்சு வேலையை பாரு. அக்கா போயிட்டு வரையில உனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வரேன். சுட எனக்குன்னு சோறை தனியாக எடுத்து வை. வந்தோன்னா பசியா இருக்குன்னு சாப்பிடணும். நிக்காம போய் வண்டி எடும்டி. என்ன நின்றுக்கிட்டு இருக்க? கிளம்பிட்டேன். அக்கா மாடனே, நேற்று அக்கா என்ன சொல்லுச்சு? அது இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், இப்படியே போட்டுக்கிட்டு போம் தானே சொல்லுச்சு. அந்த பேரை முடியடிச்சு காட்டணும்னா அடுத்து நம்ம ஏதாவது அதிரடியாக இறங்கணும்ல. வா பார்த்துக்குருவோம். இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டிடுவோம். சரி ஓகே, பார்த்துக்கலாம். அடியில நீங்கள் சமையல் வேலையை மட்டும் முடிங்க. சாப்பாடு வரிமாறுறதுக்கெல்லாம் நாங்கள் சாமான் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்துக்கிறலாம். சரிக்கா, நீ போயிட்டு வா, நாங்கள் பார்த்துக்குறோம். எப்பாடி நெடுவாளி ரெடியா? வாக்கா வண்டி ரெடி. ஓடியாக்கா. சாமா வாங்க, கட்டப்பை பத்தாது, சாக்கு பை இருந்தா எடுத்துட்டு வரியா? இந்த எடுத்துட்டு வரேன்க்கா, இந்த வரேன். ஏக்கா வா படக்கனே, என்ன மச நிக்கிற? நேரம் ஆயிடுச்சுல. நெடுவாளி, உன்னை நம்பி வண்டியில உட்காரலாம்ல? அட வாக்கா, என் புருஷனை வச்சே நான் தான் டபுள்ஸ் அடிப்பேன். நிஜமா வாடி? ஆமா, அந்த மனுஷனை உட்கார வச்சு தானே பழகுனதே. உட்காரு
நடுவலி, நான் புள்ள குட்டிக்காரி, பார்த்து பதனமா கூட்டிட்டு போடி. ஆமாம், இவங்க மட்டும்தான் புள்ள ஊட்டிக்காரி. நாங்கெல்லாம் புள்ள புருஷன்லாம் இல்லாமலாம் இருக்கோம். அட உட்காருக்கா, நெடுவாளியை நம்பினோர் கைவிடப்படார். சாக்கு ஒன்றும் பெருசா இல்லக்கா, எலி கடிச்சு பீத்தலா கிடக்கு. இருக்கட்டும் வனசா, எப்படியும் ஆட்டோல தான் சாமானை ஏத்திட்டு வரணும் போல. நாங்க அதுக்குள்ள கடையிலேயே வாங்கி கட்டி வைக்க சொல்றேன், அவங்களே கட்டிக்கிடுவாங்க. நடுவலி, நல்ல வண்டி ஓட்டுவல்ல, ஓட்ட தெரியும்ல? அப்படியே ஓட்ட தரலைனாலும் போற போக்கில் கத்துக்கறலாம். தள்ளு தள்ளு. என்னது போற ஓக்கல கத்துக்குருவியா? அட ஆமாக்கா, வாக்கா, எல்லாரும் பிறக்கையிலேவா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்தாங்க. போற போக்கில் கத்துக்கிட்டு போக வேண்டியதே. பேசாம உட்காந்து வா. ஆத்தாடி ஆத்தாடி, இவ பேசுறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லடியோ. நான் திரும்பி வரலைன்னா என் புள்ள குட்டியெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறங்க. அட வாக்காங்கிறேன், வாக்கா. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் தான் கட்டிடுறேன்னு சொல்றேன்ல, என்ன விட்டுட்டு ஓடவா போறோம்? கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் தான் சொல்றேன்ல, இன்னும் ஒரு 2 days டைம் கொடுங்க. கண்டிப்பா நான் அதுக்குள்ள செட்டில் பண்ணிடுவேன். கொஞ்சம் பொறுமையா பேசுங்க சார். ஏதோ வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்கீங்க. இத்தனை மாசமா கரெக்டா கட்டிட்டு தானே இருந்தேன். இந்த மாசம் கொஞ்சம் டிலே ஆகுது, அதுக்கு இப்படியா பேசுவீங்க? சார் இன்னும் 2 days டைம் இருக்கு சார். நான் ஒன்றும் டைம் முடிச்சுட்டு ஒன்றும் உங்கள்கிட்ட டைம் கேட்கலையே. 2 days டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் கட்டிடுவேன். விடுங்க, வைங்க வைங்க வைங்க. நான் 2 daysல கட்டிடுவேன், கண்டிப்பா வைங்க. சே, என்ன ஆச்சுங்க? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்ன கட்டணும்? சொன்னா மட்டும் உன்னால பரட்டி கட்டிட முடியுமா? என்னன்னு சொன்னா ட்ரை பண்ணி பாப்பேன். இப்படி சிடுசிடுன்னு விழுந்தா நான் என்ன பண்றது? என்னன்னு பொண்டாட்டிக்கிட்ட தானே ஷேர் பண்ணிக்கணும். 1 கோடி ரூபாய்க்கு லோன் போட்டோம்ல, அதுக்கு இந்த மாசத்துக்கு 5-6 லட்சம் ரூபாய் லோன் கட்ட வேண்டியது இருக்கு. உன்னால பரட்டி கட்ட முடியுமா? இந்த மாசம் நல்ல சேல்ஸ் தானே, அதுல எடுத்து கட்ட வேண்டியது தானே. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சேல்ஸ் பண்ணிட்டா உடனே அதோட கடை முடிஞ்சு போச்சா? அடுத்தடுத்து ஆர்டர் போட்டு சரக்கு கொண்டு வந்து கடையில வச்சா தானே அதுக்கப்புறம் வர்ற கஸ்டமர்ஸ் அடுத்த பொருளை வாங்குவாங்க. இப்படி எடுத்த உடனே கொண்டு போய் வட்டிக்கும் கடனுக்கும் கொடுக்கறதுக்கு தான் சரியா இருக்கு. என்ன பண்றது, இத்தனை மாசமும் அதே தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாசம் கொஞ்சம் சேல்ஸ் ஆகுதுன்னு ரொட்டேஷன் பண்ணேன். இந்த போய் நிக்கிறேன் இப்படி. சரிங்க, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்ன பண்ணணுங்கிறத தானே யோசிக்கணும். டென்ஷன் ஆயிட்டா முடிஞ்சு போயிடுமா? என்ன யோசிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் பைத்தியம் பிடிச்சி போய் திரியிறேன். அப்படியே மண்டை காயுது எனக்கு. நான் வேணும்னா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? என்ன? இல்ல, 1 கோடியே 10 லட்சத்துக்கு தான் வீடு அடமானம் வச்சோம். 1 கோடி ரூபாய் நமக்கு கொடுத்துட்டாங்க. 10 லட்சம் அத்தை மாமா பேர்ல பேங்க்ல தானே போட்டிருக்காங்க. அதுக்கு மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்துகிட்டு தானே இருக்கு. அந்த 10 லட்சத்தை நம்ம கேட்டா என்ன? அதை வாங்கி ஏதாவது பண்ணலாம்ல. இந்த மாசத்துக்கு சொல்றேன். அதை அவங்க நம்ம கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்ம கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அவங்க செலவுக்காக வச்சுக்கிட்டு டெபாசிட் பண்ணியிருக்காங்க. மாசம் மாசம் வட்டியை மட்டும் வாங்கி அவங்க செலவு பண்றாங்க. அதை போய் எப்படி கேட்ப? வேற வழி இல்லை, கையிலையும் பெருசாக நகைங்க கிடையாது. அவங்க கிட்ட போய் கேட்டு பார்த்தோன்னா ஏதாவது கிடைக்குமேன்னு தோணுச்சு. போய் ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்ன வழியில் சோர்ஸ் இருக்கோ அதை நான் உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் வேலை. இதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்க தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது? மொத்தமாக தானே லோனுக்கு அப்ளை பண்ணோம். அவங்க கையில இருக்கிறதுன்னு பார்த்தா அந்த டெபாசிட் பண்ணி வச்ச 10 லட்சம் தான். அதையும் போய் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? என்ன பேசுற நீ? இந்த மாதம் வாங்கிக்கிட்டு அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துட்டு போகிறோம். இப்போ தான் சேல்ஸ் நல்லா இருக்குல்ல, அதை அப்படியே ரொட்டேஷன் பண்ண பண்ண நல்ல அமௌண்ட்டு வரும். போன மாதத்துக்கு இந்த மாதம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்லங்க, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? கொடுக்கலாம்ல. உனக்கு இதுவரை கொடுத்ததெல்லாம் பத்தாதா? இப்போவும் வந்து கேட்குறேன்னு சொன்னா எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறது? சேல்ஸ் பண்ணுறதுல ரொட்டேஷன் ஆகுதுன்னு சொல்லுங்க. இந்த மாதம் கொடுங்க, அடுத்த மாதம் உங்கள் பேர்லேயே நான் டெபாசிட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மாதம் மாதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரதான் போகுது. அதை வாங்கி நீங்கள் செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்க. சிம்பிள். அம்மா அப்பா எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல? தப்பாக நினைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஒரு வழி, அவ்வளோதானே. லோன்காரங்கிட்ட லோனு கத்தி சண்டை போடுறதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட் ஐடியா தானே. சரி, ஓகே, நான் கேட்டு பார்க்குறேன். என்னங்க? சொல்லு. எனக்கு லோன் கட்டணும், உடனே பணம் கொடுங்கன்னு கேட்காம கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது மாதிரி கேளுங்க, அப்போ தான் கொடுப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன். போடா போ. போய் கேட்ட உடனே உங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்க போகிறாங்களாக்கும். அந்த கிழவைக்குன்னு இருக்கிறதே அந்த 10 லட்சம் தான். அதை ஓங்கிட்ட கொடுத்துட்டு அதுங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்குங்க? மாத்திரை செலவுலேருந்து மருந்து செலவு வரைக்கும் அவ்வளோ செலவு இருக்குது. எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட வந்து அதுங்க நிற்க முடியாது. அதுங்க கிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த 10 லட்சத்தில் வரக்கூடிய வட்டி பணம் மட்டும்தான். அதையும் நீ போய் கேட்டால் கொடுத்துட்டு மறுவேளை பார்ப்பாங்கன்னு பார்க்குறியா? நடத்து. இனிமே தானே இருக்கு இந்த சௌமியாவோட ஆட்டம் என்னன்னு. இந்தாங்க ரசேந்திரப்பா, இந்த மாத்திரையை போட்டுட்டு தண்ணியை குடிங்க.
மாத்திரைன்னு எம்புட்டு மாத்திரையத்தான் போடுறது. மாத்திரையா திண்டு வயிறெல்லாம் வெந்து வச்சு மருதாயி. மார்கழியில மச்சும் குளிரும் தையில தரையும் குளிரும்னு சும்மாவா சொன்னாங்க. குளிர் நேரம் உடம்புக்கு சிலு சிலுன்னு தானங்க இருக்கும். வயசு பிள்ளைகளுக்கே அப்படி இருக்கையில வயசான நம்மளுக்கு என்ன சொல்லவா வேணும்? போடுங்க, மாத்திரை போட்டா சரியா போயிடும். என்னத்தையோ போ. தண்ணியை குடிங்க. ஏன் ரசேந்திரப்பா, பேசாம கண்ணு ஆபரேஷன் பண்ணிடுவோமா? என்ன மருதாயி, கண்ணு ஆபரேஷன் பண்ணணும்னாலும் 30-40 ஆகும்னு கதிரேசன் சொன்னான்ல. மற்றதுனா பரவாயில்லைங்க, கண்ணோ பொண்ணோன்னு அதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. 10 லட்சத்துல இருந்து தான் எடுத்து பண்ணணும். அம்புட்டு காசுன்னா ரொம்ப சிரமம் இல்லையா? இருக்கிறத பூரா தேவையில்லாம செலவழிச்சிட்டு அப்புறம் என்னடி செய்யறது? தேவையில்லாம என்னங்க செலவழிக்கிறோம்? தேவைக்குத்தானே செலவழிக்க சொல்றேன். அப்புறம் உடம்பு முக்கியம் இல்லையா? சும்மா கண்ணு மருந்தை ஊத்திக்கிட்டு இருந்தா கண்ணு வீணா போயிடாதா? ரொம்ப முடியாம போயிருச்சுன்னா சிரமம் இல்லையாங்க? என்னத்தையோ ஒரு பாத்ரூமுக்கு போக வர்றதுக்காவது வேணும்ல, அதுக்காகவாவது பார்க்கணும்ல. சரி, நானும் அப்படித்தான் யோசிச்சேன். அப்ப அடுத்த வாரத்துல ஆபரேஷன் பண்ணிடுவோமா? ஆமா, அன்னைக்கிலேயே செத்த அப்படியே மதுரைக்கு வர சொல்லிட்டு நம்ம மதுரையில் போய் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்பதான் சரியா இருக்கும். இல்லைன்னா இப்படிலாம் சமாளிக்க முடியாது. சரி மருதாயி, அப்ப தம்பிகிட்ட ஒரு வாரத்தை சொல்லிடு. என்னன்னா அடுத்த வாரத்துல போயிட்டு வந்துருவோம். அப்பா. வாடா ரசேந்திரா. அம்மா, உங்க 2 பேர்ட்டையும் பேசணும். சொல்லுடா. நாங்களும் தான் பேசணும். என்ன விஷயம்? நீங்க என்னப்பா பேசணும்? நீ சொல்லு முதல்ல, என்ன பேசணும்? இல்லம்மா, இந்த மாசத்துக்கு இன்னும் லோன் அடைக்கலையேன்னு ஃபோன் பண்ணி கண்ணாப்பின்னான்னு கத்துறானுங்க. உங்க டெபாசிட் பணத்துல இருந்து ஒரு 5-6 லட்சம் ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த மாசம் திருப்பி வச்சிரட்டுமா? என்னடா விளையாடுறியா? எங்களுக்கு இருக்கிறதுனே அது ஒன்று தானடா இருக்கு. அதனால தானே 1 கோடிக்கு கரெக்டாக வைக்காம 1 கோடியை 10 லட்சத்துக்கு வச்சு நான் 10 லட்சத்தை பேங்க்ல போட்டு வட்டியை மட்டும் வாங்கிட்டு இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சிருந்து டெபாசிட் பண்ணதை கேட்டா என்ன அர்த்தம்? இல்லப்பா, வேற யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. வியாபாரமும் பெருசா ஒன்றும் இல்லைல்லப்பா, அதுக்காக தான் கேட்டேன். அப்பாவுக்கு அடுத்த வாரம் கண் ஆபரேஷன் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரசேந்திரா. அதுக்கே காசு என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ இப்படி வந்து கேட்டா என்னடா செய்யறது? டெபாசிட் பண்ணினதெல்லாம் ஒயாம எடுக்க முடியாதுல்ல. இல்லம்மா, மேனேஜர் கிட்ட பேசி எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கண் ஆப்ரேஷன் எதுக்குமா? உங்களுக்கா? எனக்கு இல்லடா, அப்பாவுக்கு தான் சொல்றேன். உடனே அப்புறம் பண்ணணும்னு இருக்கையில பண்ணித்தானே ஆகணும். நாள் ஆக சுத்தமாக கண்ணே தெரியல, மங்கலா இருக்குன்னு சொல்றாரு. எத்தனை நாளைக்கு மெடிக்கல்ல மருந்து வாங்கி ஊத்துறது? ஆப்ரேஷனை பண்ணி விட்டுட்டு அவர் வாட்டுக்கு திரிவார்ல. அதுக்கே நான் எதுக்கு அதுல இருந்து தேவையில்லாம காசு இருக்குன்னு நான் மருந்த ஓட்டியே சமாளிச்சுக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா வந்து அப்படியே மொத்தமா கேட்குறிய? என்ன உன் பொண்டாட்டிட்டு நாளைக்கு மாத்திரைக்கு மருந்துக்கும் 500-600 கொடுன்னு போய் நின்றோம்னா முன்னாடி பேசுனது மாதிரி மரியாதை இல்லாம பேசுவா. எங்க மரியாதையை நாங்க காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கோம். சும்மா எங்களை தொந்தரவு பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. கடையை வச்சு கொடுத்தாச்சு, இனிமே நீ தான் பொழைச்சுக்கிறன்னு. மறுபடியும் வந்து அதை கொடு இதை கொடுன்னா நாங்க எங்கடா போவோம்? இல்லப்பா, ஒன்றும் சமாளிக்க முடியல, அதனால தான் கேட்டேன். கடையை வச்சுதாப்பா தர முடியும், சமாளிக்க முடியலன்னா அது உன்னோட பொறுப்பு. எந்த அப்பங்காரையும் 1 கோடி ரூபாய்க்கு வீட்டை அடமானம் வச்சுட்டு காசு கொடுப்பேன்னு சொல்லு? என்னத்தையும் நம்ம புள்ள நல்ல நிலைமைக்கு வரட்டும், நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் ஓம் பொழப்ப நீ தாண்டா பார்த்துக்கறேன்னு. பொண்டாட்டியும் புருஷனும் ஓடாமல் 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா என்ன செய்யறது? ஓடி உழைச்சாதான் 10 ரூபா காசு வாக்க முடியும். நான் என்ன செய்யறது? என்னாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏன் தேவைக்குத்தான் அந்த காசு வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுக்க முடியாது. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் லோனு கட்டணும்னு சொல்றேன். தேவை இருக்கவும் தான் பிள்ளை கேட்குறானோ. வாரடி, உன்னாலதான் உன் பேச்சை கேட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த நிலைமையில நிக்கிறேன். இன்னைக்கு இதையும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நடு ரோட்ல தான் நிக்கணும். அம்மா சொல்லிவிட்டேன். என்னத்தையும் நம்ம வந்து பணத்தை கட்டினா தானே அந்த புள்ள ஆளாவது நின்று நம்மளுக்கு நல்லது கட்டது பார்த்து விடும். எதுவுமே இல்லாம எல்லாத்துக்கும் அந்த பிள்ளைகிட்ட போய் நிக்க முடியுமா? பேசாம இரு, எதுவும் வாயை திறக்காத. சரிப்பா சாமி, நான் ஒன்றும் சொல்லலை, என்னமோ பண்ணுங்க. அவன் முகம் வாடி இருக்கே, கஷ்டப்படுறானேன்னு கேட்டேன். அதெல்லாம் அவனுக்கு தெரியணும். ஆத்தாப்பு சம்பாத்தியத்திலேயே உட்காந்து திங்கணும்னா எத்தனை நாளைக்கு திங்க முடியும்? எதையோ பண்ண வேண்டியதை பண்ணித்தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கிறது அவங்க பாடு தானே. ஆனை மேலதான் ஏறுவோம்னு ஏறுனாங்க. இப்போ கவுந்தடிச்சு கடந்தா அதுக்கு நம்ம என்ன செய்யறது? பார்த்துக்குருவேன், விடு. நம்மளாம் எதுவும் இது பண்ண வேண்டாம். சரிங்க, அப்போ நான் ஆப்ரேஷனுக்கு அன்னைக்கு லைட்டாக சொல்லிடுறேன். சொல்லு என்னன்னு பார்த்து அடுத்த வாரம் போய் பண்ணிட்டு வந்துடுவோம். ம். நயன்தாரா, யார் இந்த
இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? சும்மாவே கால் அடிக்கடி வீங்குது, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இப்போ ஏன் கூட்டிட்டு இருக்க நீ? இல்லை நீ ரொம்ப குப்பையா இருந்தது. சரி இனிமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்கணும்ல, அதுக்காக தான். அவ என்ன பேசுற நீ? ஆல்ரெடி ஒரு குழந்தை பெத்தவ தானே நீ? 5 மாசம் வரைக்கும் தான் ரெஸ்ட் எடுக்கணும். 6 மாசம் ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன வேலைகள் குனிஞ்சு நிமிந்து பார்க்கணும்னு உனக்கு தெரியாதா? அப்பதானே நார்மல் டெலிவரி ஆகும். அதெல்லாம் ஓகே தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இவளுக்கு அடிக்கடி கால் வந்து வீங்கிக்குது பாருங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணானா இன்னும் அப்புறம் கால் வலி எடுத்துக்கோங்க. பிரெக்னன்சி டைம்ல கால் வலியெல்லாம் தாங்கவே முடியாது தெரியுமா? பாரு சாவி, உனக்கு இது தேவையில்லாத வேலை. அவ என்னமோ பண்ணிட்டு போறா, உனக்கு என்ன வந்துச்சு? அவ உடம்பு அவளுக்கு பார்த்துக்க தெரியும். பேசாம உள்ள வா போலாம். என்னங்க இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு கொஞ்ச நேரத்துல என்ன மாதிரி துடிச்சு போயிட்டா பாத்தீங்களா? அது அவ பிரச்சனை, உள்ள வான்னு சொன்னேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ பிரச்சனை ஏன் பிரச்சனைனா நம்ம வீட்டு பொண்ணோட பிரச்சனை. அப்படியெல்லாம் அசால்ட்டா விட முடியாது. நீங்க உள்ள போங்க, நான் இதை வாங்கி கூட்டிட்டு வரேன். அப்பதான் அவளும் திருப்தியா இருப்பா. சாவி, என்ன நீ ஆச்சு? உள்ள போங்க, அத்தை மாமாலாம் உள்ளதா இருக்காங்க. இந்தரா, நீ விளக்குமாறு கொடுத்துட்டு உங்க அண்ணனுக்குள்ள ஜூஸ் மட்டும் எடுத்து கொடு, நான் இதை கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ அண்ணி பரவாயில்ல, நான் இதை கூட்டிக்கிறேன், நீங்க உள்ள போங்க. பரவாயில்லடி அம்மா, இருக்கட்டும், நீ கூட நான் கூட்டுறேன். என்ன மாம்ஸ், எப்போ வந்தீங்க? வா மாப்ள, எங்க வெளியில போயிட்டு வரியா? ஆமா மாம்ஸ், பேங்க்ல ஒரு வேலை இருந்தது. அப்படியே சரி வீட்டுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வரலாமேன்னு மார்க்கெட் போயிட்டேன். வாங்க உள்ள வாங்க, ஏன் வெளியிலே நிக்கிறீங்க? தங்கச்சி கூட்டிட்டு இருந்துச்சு, அதான் அது கூட்டிட்டு இருக்கேன். நீ வாங்கி கூட்டு சாவின்னு சொல்லிட்டு இருந்தேன். நயன்தாரா, உன்னை இந்த வேலையெல்லாம் 2-3 நாளைக்கு பார்க்க வேணாம்னு சொன்னேன்ல, எதுக்கு விளக்கமாற தூக்கி வச்சிட்டு இருக்க நீ? இல்லங்க, குப்பை அசிங்கமா இருந்தது அதான். டாக்டர் தான் ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. கால் பயங்கர வீக்கமா இருக்கு. இதோட திரும்ப திரும்ப வேலை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் உடம்பு வீக்கா தானே ஆகும். எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குற? எதுக்கு? நம்ம டாக்டர் கிட்ட போய் திட்டு வாங்குறதுக்கு தான், வேற எதுக்கு? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா சாவி. நான் என்னதான் பண்றது? சாவி கிட்ட விளக்கமாற கொடுத்துட்டு நீ உள்ள வா, அவ கூட்டிட்டு வரட்டும். என்ன மாப்ள, உன் பொண்டாட்டியை ஃப்ரீ பண்ணி விடுறதுக்கு என் பொண்டாட்டிக்கு வேலை கொடுக்குற? அப்புறம் என் வீட்டு இளவரசியை வேலை பார்க்க வைக்க முடியாதுல்ல? சாவி, விளக்கமாற வாங்கி கூட்டுறி, டக்குன்னு வா. உள்ள உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் மாப்பிள்ள, உங்க அக்காவுக்குமே கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாடா. நானே டாக்டரை போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கை வலியா? யாருக்கு? சாவிக்கா? அவ திங்கிற தீனிக்கெல்லாம் கை வலி வருமா? சாவி, என்ன கையா வலிக்குது உனக்கு? ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஆமா ஆமா, நான் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கேனா உடனே டாக்டர் கிட்ட போய் சத்து டானிக் வாங்கி கொடுக்கணும்னு உங்க மச்சான் சொல்றாரு. என்ன பண்றது, அவருக்கு தான் என்னோட அருமை தெரியுது. ஆம்ஸ், சும்மா எங்க அக்கா உங்களை ஏமாத்திட்டு இருக்கா. ஒரு ஆட்டு கறிய ஒத்தால உட்காந்து முழுங்கிட்டு இருப்பா. அவளுக்கு போய் கை வலிக்குதுன்றீங்க. சும்மா ஆக்டிங்கா இருக்கும். வீட்டுல ஏதாவது வேலை கொடுக்காம ஓபி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பிளான் போடுவா. நம்பாதீங்க மாம்ஸ், அடி தூள் கிளப்பி வேலையை கொடுத்து விடுங்க. அப்பதான் ஒரு சொத்து உடம்பு இறங்கும். பாத்தீங்கல்ல, நீங்க ஃபாரின் போகும்போது இருந்த உடம்ப விட எப்படி ஏறி போயிருக்கான்னு. உடம்ப இழைக்கணும், அப்பதான் ஹெல்த்தியா இருக்க முடியும். ஏய், சரி சரி, மசம் பேசிட்டு இருக்காம வாங்கி கூட்டு. அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். நயன்தாரா, வா உள்ள போலாம். குடுடி அம்மா, நானே கூட்டிக்கிறேன், கொடு. என்ன மாப்பிள்ள, நான் தான் அவளுக்கு கை வலிக்குதுன்னு சொல்றேன், கூட்ட சொல்றேன். ஆம்ஸ், என் வீட்டு இளவரசியே கூட்டிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன? அதெல்லாம் கூட்டுவா. சும்மா உங்ககிட்ட டிமிக்கி கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கா. வாங்க உள்ள போலாம். உன் தம்பிக்கு அவன் பொண்டாட்டி இளவரசி, நீ வேலைக்காரியா? இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கியா சாவி? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்போ தொட்டு 90க்கும் காரணம் கண்டுபிடிக்கிறீங்க? அவன் எப்போதும் இப்படி தானே விளையாட்டா இருப்பான். அவன் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான், எல்லாரும் உட்காந்து தின்றுவாங்க. என் பங்கு எனக்கு எடுத்து வைங்க, சரியா? நான் இதை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ திருந்தவே மாட்ட சாவி. நான் இப்ப சொல்றது உனக்கு புரியாது, கண்டிப்பா பின்னாடி ஒரு நாள் புரியும். அப்ப இருக்க உனக்கு. புரிய வேண்டியது எனக்கா இல்லை இவருக்கா? ஏன் ஏதோ வேற குடும்பம் மாதிரி பேசிட்டு இருக்காரு? என்ன ஆச்சு இவருக்கு? சரி, எது எப்படியோ, நம்ம இதை கூட்டிட்டு உள்ள போய் அவன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு வாங்கி திங்கணும். இல்லைன்னா எல்லாரும் காலி பண்ணிடுவாங்க. விக்கி, என் பங்கை எனக்கு வச்சிடுறா. வா வா. ஜீவா, அம்சாக்கா, அழுகாத கையல். அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கேன், டாக்டர் சொல்றாங்கக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ உள்ள போய் ராணியை பார்க்கலாமா? ஆம், பார்க்கலாமா, போய் பாருங்க. கயல், அத்தை அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ உள்ள கூட்டிட்டு போ, நான் இதோ வரேன். ம், சரிங்கக்கா. அத்தை வாங்கத்த. ஜீவா, பாட்டி, கயல் அப்பாவெல்லாம் ஆளை காணோம். பில்லிங்க்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாயிடுச்சுன்னு பணம் ரெடி பண்றதுக்காண்டி அவங்க அப்பா போயிருக்காரு. பாட்டி கேன்டீன் போயிருக்கு. கயல் அம்மாவை காப்பாத்திடலாம்ல ஜீவா? எரியலடி, நம்பிக்கை இல்லைன்னு தான் டாக்டர் பேசுறாங்க. இதுக்கு மேல கடவுள் விட்ட வழிதான். சரி ஜீவா, அப்ப நீ இருந்த எல்லாரையும் பார்த்துக்கோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய், என்னாச்சு? இப்பதானே வந்த, அதுக்குள்ள கிளம்புற? இல்லை ஜீவா, ஆஃபீஸ் போகணும். நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துக்கோ.
ஏய் அம்சா, சொல்லு ஜீவா. என்ன ஆச்சுடி? வந்த உடனே கிளம்புற? உள்ள போய் அவங்கள பார்க்கலையா? இல்லை ஜீவா, அடிக்கடி ஐசி வார்டில் எல்லாரும் போகக்கூடாதுன்னு நேற்று தானே திட்டினாங்க. அத்தை போயிருக்காங்க. எல்லாரும் போனால் கஷ்டமாக இருக்கும்ல, அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும். அம்சா, ஆர் யூ ஓகே? ஓகே தான். ஏன் என்னாச்சு? இல்லடி, உண்மையாவே ஓகே தானே? என்னாச்சு லூசு? ஓகே தான், நீ பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். அம்சா, அம்சா, அம்சா நில்லடி அம்சா. ஏய் அம்சா. ஓய், என்ன ஜீவா? ஏய், என்ன ஆச்சு லூசு? கைல்வெளி கூட நின்னதுனால எதுவும் தப்பா நினைக்கிறியா? என்ன ஜீவா இப்படி பேசுற? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. அப்புறம் ஏண்டி உடனே கிளம்பிட்ட? முகமும் சரியில்லை. எதுவும் தப்பா திங்க் பண்றியா? என்ன ஜீவா இப்படி பேசுற? உன்னை போய் நான் தப்பா நினைப்பேனா? அப்புறம் ஏண்டி வந்துட்டு உடனே கிளம்புனா என்ன அர்த்தம்? அவ என்ன நினைப்பா? அவளை நினைச்சுதான் ஜீவா நான் இந்த இடத்த விட்டே கிளம்புறேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. என்ன ஆச்சுடி? இல்லை ஜீவா, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஜீவா. 1000 பேர் கூட இருந்தாலும் அம்மா இருக்கிறது மாதிரி இருக்காதுல்ல. உண்மைதான். ஆனா என்ன பண்றது? அவ சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. நம்ம எல்லாம் கூட இருக்கோம்ல, பாத்துக்கலாம். அவங்க அம்மா இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணமோன்னு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு ஜீவா. நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே அவங்க இந்த மாதிரி ரொம்ப முடியாம போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே தானே. எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணமோன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. லூசு, நீ என்னடி பண்ண? அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹெல்த் இஷ்யூஸ். அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற? அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலேன்னு தான் அவங்களுக்கு பாதி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பைத்தியம், சும்மா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. அவளுக்கு என்ன மாப்பிள்ளையே கிடைக்காதா? நான் மட்டும்தான் மாப்பிள்ளையா என்ன? அப்படி பார்த்தா அந்த அத்தைக்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அம்மாச்சி தான் என்னை கட்டிக்கணும்னு சொல்லி ஏதாவது சொல்லிகிட்டே இருந்துச்சு. மற்றபடி அவங்க 2 பேருமே ஓகே தான். இப்போ கூட நான் பேசும்போது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அது எல்லாம் உங்கள் பொறுப்புங்கிறது மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நீ எதையாவது போட்டு மனசை குழப்பிக்காத, ஓகேவா? எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். அந்த பொண்ணையும் நம்ம நல்லா தான் பார்த்துக்க போகிறோம். நீ எதையும் நினச்சி ஒரி பண்ணக்கூடாது, ஓகே? நம்ம கையில பத்திரமா பார்த்துக்கணும்டா. பார்த்துக்கலாண்டி. அப்புறம் அப்படியே விட்டுருவோமா என்ன? விடு, பார்த்துக்கலாம். டோன்ட் வரி. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீங்க தைரியமா இருங்கம்மா. ராணி, கவலைப்படாத ராணி, உனக்கு ஒன்றும் ஆகாது. அத்தை, கையில ஒன்று அம்போன்னு விட்டுட்டு போறத நினைச்சத அம்மாவால தாங்க முடியல. கையில நீ நல்லா இருக்கணும்டா, நீ நல்லா இருக்கணும். உனக்கு உனக்கு ஒரு குறையும் வராது, நீ நல்லா இருப்ப. அம்மா, உங்களுக்கும் ஒன்றும் ஆகாதும்மா, நீங்களும் எங்க கூட நல்லா இருப்பீங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. ஆமா ராணி, கையலுக்கு கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தி எல்லாம் பார்க்கணும். இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குடி. அதுக்குள்ள பெரிய வார்த்தை எல்லாம் பேசாத. இல்ல மைனி, என் உடம்ப பத்தி எனக்கு தெரியும், நான் தாங்க மாட்டேன். கையல்வெளியை மட்டும் கை விட்டுறாதீங்க. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன். கைல்வெளிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அவளை நான் பார்த்துக்கிறேன் அத்தை. நீங்க தைரியமா இருங்க அத்தை. இது போதும்பா, இது ஒரு வார்த்தை போதும். நான் நிம்மதியா அம்மா, அம்மா பேசுங்கம்மா. அம்மா, அம்மா. சுழல்